லெமன் ரைஸ். ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய லெமன் ரைஸ். அதுவும் சிறுதானியத்தில் நம்ம எப்படி லெமன் ரைஸ் செய்ய போகிறோம் அப்படிங்கிறது தான் காமிக்க போகிறேன். அதை வந்து நம்ம பைரவி தான் டேஸ்ட் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்ல போகிறாங்க. ஓகேவா பைரவி? ஓகே டன். ஓகே டன். வாங்க பார்க்கலாம். லெமன் ரைஸ்க்கு தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இது என்ன பைரவி? கடலைப்பருப்பு. கடலைப்பருப்பு. குட். அடுத்து உளுத்தம்பருப்பு. உளுந்தம்பருப்பு. அப்புறம் இது பைரவிக்கு தெரியுமே, கடலை. கடலை. குட். இது பச்சை மிளகாய். எவ்வளோ போட்டோம்? 2 பச்சை. மிளகாய். அப்புறம் பூண்டு. பூண்டு வந்து உங்களுக்கு விருப்பம் இருந்தால் பூண்டு போட்டுக்கோங்க, இல்லாட்டி வேண்டாம்னா விட்டுடுங்க. அதுக்கப்புறம் தாளிக்கிறதுக்கு என்னென்ன வேணும்? கடுகு போடணும், கருவேப்பிலை போடணும், மல்லி இலை போடணும், மஞ்சள் தூள் கொஞ்சம் போட்டுக்கணும். பரவாயில்லையே, 3rd ஸ்டாண்டர்ட் தானே பைரவி படிக்கிறீங்க. பாருங்கள், இப்போவே எல்லா பொருளோடையும் சொல்கிறேன், என்னென்ன போடணும்னு கரெக்டாக சொல்கிறோம். சூப்பராக பண்ணுவீங்க போல இருக்கே லெமன் ரைஸு. ஒரு லெமன் எடுத்துக்கணும். நீ நல்லா பழுத்த லெமன் எடுத்துக்கோங்க, அது கட் பண்ணி புழிஞ்சுக்கோங்க. சூப்பர். நல்ல பழுத்த லெமன் எடுத்து கட் பண்ணி புழிஞ்சுக்கோங்க. எண்ணெய் ஊற்றிக்கோங்க. கடுகு பொரியட்டும். வேப்பிலை போட்டுக்கோங்க. கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, பூண்டு, பச்சை மிளகாய், நிலக்கடலை, கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க கலருக்காக. போட்டுட்டு இதை நல்லா கிளறி விடணும். உப்பு தேவையான அளவு போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. எலுமிச்சை சாறு எப்போவுமே வந்து நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணினதுக்கு அப்புறம் தான் நம்ம ஊற்றணும். நம்ம வந்து சூடாக அடுப்பை ஆன் பண்ணியிருக்கிறப்பவே நம்ம எலுமிச்சை சாறு ஊற்றினோம் அப்படின்னா அதனுடைய ப்ராப்பர்ட்டிஸ் எதுவுமே நம்ம உடம்புல ஒட்டாது. அதனால எப்போவுமே லெமன் ரைஸ் செய்கிறப்ப நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு தான் நம்ம லெமன் சாறை வந்து ஊற்றணுங்க. நம்ம லெமன் ரைஸ், தேங்காய் சாதம் இந்த மாதிரி இதுக்கெல்லாம் வந்து நம்ம இந்த மாதிரி உதிரி உதிரியாக இருந்தால் தான் நம்மளுக்கு சாதமும் நல்லாயிருக்கும். இப்படி தான் நம்ம வந்து உதிரி உதிரியாக சிறுதானிய அரிசியை சமைக்கணும். இப்போ நம்ம தாளித்து வச்ச லெமன் சாரோட இந்த உதிரி உதிரியாக இருக்கிற சாதத்தை மிக்ஸ் பண்ணுறோம். நான் ஒரு 100 கிராம் ரைஸ் தான் எடுத்திருக்கேன். அதனால ஒரு லெமன் போட்டிருக்கேன், நல்லா பழுத்த லெமன் போட்டிருக்கேன். நல்லா சாதத்தை வந்து கிளறி விட்டுக்கோங்க. கொத்தமல்லி தலையை அப்படியே மேலே தூவி விட்டுருக்கோங்க. எப்படி இருக்கு பைரவி? சூப்பரா இருக்கு நிஜமாவே. அப்படியா? தேங்க்யூ. வெல்கம்.